இந்த பதிவு நம்ம தமிழ் பேரண்ட்ஸ்க்கு, நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு, உங்க பிள்ளைங்களை நீங்க எஸ்கே ஸ்கூல் ஸ்கோலா கபாங்சான் அனுப்புறீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஏதாவது சொல்றாங்க, அது வழக்கத்துக்கு மாறா இருக்குன்னா கண்டிப்பா டீச்சர் கிட்ட இது ஏன் எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிடாதீங்க. நாளடைவில் நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி கூட போகலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ரீசன்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து ஸ்கோலாக்கு பங்சான்ல தான் இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல 90% to 95% முக்காவாசி நம்ம நாட்டுக்கார மக்கள் தான் இருக்காங்க, அதாவது மொழி மக்கள் தான் இருக்காங்க. நம்ம தமிழ் பிள்ளைங்க வந்து ஒரு 20 பிள்ளைங்களுக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு அவ்வளோவா அப்பர் ஹேண்ட் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் வி ஆர் ஸோ லிட்டில், அவர் நம்பர் இஸ் ஸோ லிட்டில் இன் தட் ஸ்கூல். அதில் ஒரு டீச்சர் அன்அஃபிஷியலாக இப்படி லைக் சொல்லி விடுவாங்களே, வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க. ஒரு கேர்ளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்கோலாக்கு பங்சானில் இருக்கீங்க, இங்கே வந்து நாங்கள் தான் கூட இருக்கோம், எங்களோட மக்கள் தொகை தான் கூட இருக்குது இந்த ஸ்கூலில். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டை போட்டுட்டு வாங்க. பினாஃபோ, ஓகே, நம்ம கேர்ள்ஸ்லாம் பினாஃபோ தானே போடுவோம், பினாஃபோலாம் போட்டு வர வேணாம், பார்க்க நல்லா இல்லை, பாஜு கூரோவும் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லலாம். அவங்க சொன்னது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு கேர்ளை கூப்பிட்டு அந்த கேர்ள் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லு அப்படின்னு இந்த கேர்ளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளடைவில் எவ்ரி ஒன் லைக் ஸ்டார்ட் டு வேர் பாஜு கூறும். அப்புறம் ஒரு கேர்ளை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஓ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட யார் சொன்னாங்க? ஒரு டீச்சர் சொன்னாங்க. அந்த டீச்சர் யாருன்னு தெரியல. பிகாஸ் அங்கே ஒரு ஆள் கூட சொல்லி அனுப்பிட்டாங்களே, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மாவோ ஏன் எதுக்குன்னு கேட்காம பாஜு கூரம் வாங்கி கொடுத்துட்டு பினோஃபோ போட வேணான்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது? டு யூ சி த இம்பாக்ட்? ஸோ ஸ்கூல்ல ஏதாச்சும் சொல்றாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கூட வீட்டில் சொல்றாங்கன்னா டீச்சர் கிட்ட ஏன் அப்படி சொன்னீங்க, இது எதுக்கு செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வழக்கத்துக்கு மாறா இருக்கு, ரூல்ஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்கன்னா யூ ஹேவ் டு கொஸ்டின் தட். திஸ் இஸ் அ ஸ்மால் ஆக்ட், தெரியுமா? அவங்க வந்து பெருசா அனௌன்ஸ்மெண்ட்ல ஒன்றும் கொடுக்கல, ரேண்டமா ஒரு கேர்ளை கூப்பிட்டு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லி அதுவே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிருச்சு. பிள்ளைங்க பினாஃபா போட்டு வரதில்ல, பாஜு குரோங் போட்டு வராங்க. ஸோ நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்கணும்? பேரண்ட்ஸ் வந்து கேட்கல, ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க, யார் சொன்னாங்க ஒன்றும் கேட்கல. ஈவன் எனக்கு கூட யார் சொன்னாங்க ஏன்னா எது ஒன்றுமே தெரியாது. பிகாஸ் அது அப்படி ஒரு ஆள் கிட்ட இருந்து ஒரு ஆள் கிட்ட இன்னொரு ஆள்னு போயிட்டு இன்னும் அதுக்குன்னு நான் பாஜு குரோங் போடுறதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்க கிடையாது. ஈவன் நான் ஸ்கூல் படிக்கலையோ ஐ வாஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபிள் இன் பாஜு குரோங். செகண்டரி ஸ்கூல்ல முக்காசி நேரம் பாஜு குரோங் தான் போட்டுருப்பேன். ஆனா நான் அதோட மோட்டிவ் சொல்றேன். அந்த மோட்டிவ், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அந்த மோட்டிவ் என்ன, அந்த மோட்டிவ் வந்து தப்பா இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் கேட்டு தெரிஞ்சு விசாரிச்சு அப்புறமா நம்ம பிள்ளைங்க சொல்றது ஓகே இது உண்மை தா, இது செய்யணும் தா, இது ரூல்ஸ்ல இருக்குதா அப்படின்னு யூ டேக் ஆக்ஷன். ஸோ த மூமெண்ட் யோர் சில்ட்ரன் கம் அண்ட் டெல் யூ சம்திங், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு யூ டேக் ஆக்ஷன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நம்ம பிள்ளைங்க சொல்றாங்கன்னா 100% நம்பாம ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சரை கேளுங்க, கிளாஸ் டீச்சர். செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் கேளுங்க, தேர்ட் ஒப்பீனியன் கேட்கணும் கேளுங்க. அண்ட் தென் யூ திங்க் ஃபார் யோர் செல்ஃப், பிள்ளைங்க என்ன சொன்னாங்க, இந்த டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு தென் யூ டிசைட்.